இந்த ஜிமிக்கி பார்த்ததுமே எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீங்க என் மேல எவ்வளவு கோபமா இருந்தாலும் உங்க மனசுல என் மேல அக்கறை இருக்கு. இது என் அம்மா நினைவு சின்னம் பாட்டி. நீங்க இதை கண்டுபிடிச்சிட்டீங்க. இது உங்க பேக்ல இருந்து விழுந்தது. இத்தனை நாளா இந்த ஜிமிக்கிக்காக நான் கவலைப்பட்டுட்டே இருந்தேன். இது உங்களுக்கு கிடைச்சிருச்சு. பாட்டி, இந்த பெட்டி அவங்களுக்கு நஹார் அம்மா தானே கொடுத்தாங்க. இந்த கம்மல் அவங்க கிட்ட இருந்துதா என்ன? ஆமா, அங்கிருந்து தான் கிடைச்சது. ஆனா குடு, இந்த ஜிமிக்கி இனிமே நான் வச்சுக்கிறேன். இல்லன்னா நீ மறுபடியும் தொலைச்சிடுவ. கூட இல்ல பாட்டி, ப்ளீஸ். இந்த தடவை நான் ரொம்ப கவனமா வச்சுப்பேன். ஐ ப்ராமிஸ் தாதி. பாட்டி, இது நீ கண்டிப்பா தொலைக்க மாட்டேன். சரிம்மா, இந்த ஜிமிக்கிய நீ வச்சுக்கோ. இது ருசிதான் ஞாபகம். ஆனா நீ கவனமா இரு. இந்த தடவையும் நீ இதை தொலைச்சா பாட்டிக்கு முன்னால நானே உன்னை திட்டுவேன். புரிஞ்சுதா? இல்ல, இந்த தடவை நான் இது தொலைக்க மாட்டேன். நாளைக்கு இந்த ஜிமிக்கிய மறுபடியும் ரூஹி போட்டுட்டு நஹார் முன்னாடி வந்துட்டா நான் போட்ட திட்டம் எல்லாம் கெட்டு போயிடும். இப்ப என்ன பண்ண? ஐயோ ரத்தன், ஒரு நிமிஷம், என்ன பண்றீங்க? மெதுவா மெதுவா பார்த்து உட்காருங்க. தண்ணி வேணுமா? ஆமா. இந்தாங்க. உங்களை டாக்டர் டிஸ்சார்ஜ் கொடுத்ததுனால நீங்க சரியாயிட்டீங்கன்னு அர்த்தம் அல்ல. உங்களுக்கு இன்னும் ரெஸ்ட் தேவை. ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க, இல்ல கேளுங்க. டாக்டர் நீங்க டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறனால தான் இந்த நிலைமை. டென்ஷன் இல்லாம எப்படி இருக்க சோனி? நார் பத்தி கவலை, அவனை பத்தின கவலை எனக்கு இருக்கு. உள்ளுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நார் கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எனக்கு போகாது. எனக்கு தெரியல இந்த உடம்போட நான் எவ்வளவு காலம் இருப்பேனோ. ஆனா என் உசுறு இருக்கும் போதே நாகரை இப்படி என்னால பார்க்க முடியாது. என்னாலையும் பார்க்க முடியல. ஆனா நம்ம என்னதான் செய்ய முடியும்? அவனை எந்த விஷயத்துக்கும் கட்டாயப்படுத்தவும் முடியாது. ஆனா நீங்க சொல்றதால நாங்க இன்னொரு தடவை நாகர் கிட்ட பேசுறோம். நான் நம்பிக்கை எல்லாம் விட்டுட்டேன். ஆனா இப்போ மீண்டும் ஒரு நம்பிக்கை வந்த மாதிரி இருக்கு. அதை நான் கண்டிப்பா எப்பவும் இழக்க மாட்டேன். அண்ணா, அண்ணி, இது உங்களுக்கான கிஃப்ட். உங்க கல்யாண நாள் கிஃப்ட். எங்களுக்கா? இப்பவே ஓபன் பண்றேன். அடடா, கிஃப்ட் ரொம்ப அழகா இருக்கு. அண்ணி இவ்வளவு அழகா இருக்கும்போது கிஃப்ட்டும் அழகா இருக்கணும்ல. தேங்க்யூ ரூஹி. கிஃப்ட் ரொம்ப அழகா இருக்கு, சொன்ன மாதிரி. கடவுள் உங்க ஜோடிய இப்படியே அழகா வச்சிருக்கணும். கடவுள் அருளால உனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கணும். அப்படியா? இன்னைக்கு நாங்க பூஜைக்கு போன இடத்துல அங்க அவங்களோட பையன், அவரு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தாரு, நல்ல அழகா, ஹீரோ மாதிரி. என்ன அண்ணி நீங்களுமா? அட, உங்க நாத்தனாரும் அண்ணியும் பேசி முடிச்சுட்டீங்கன்னா வழக்கு மருமகளே, இங்க அழுக்கு துணி இருக்கு, அது நல்லா துவைச்சு வச்சிடு. சரி 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 பாட்டி. ரோஹிணி, உனக்கு இப்ப சமைக்க நேரம் ஆகிடுச்சு. பசியால எனக்கு உயிரே போகுது.
எங்களுக்கு இப்போ சாப்பாடு போட போறியா இல்ல படம் வரைஞ்சு வயிறு நிரப்ப போறியா? சரி பாட்டி, இப்பவே பண்றேன். இவ எதுக்கும் உதவ மாட்டா. டார்லிங், சொல்லு டார்லிங். நீங்க எப்பவும் என் கூட இருப்பேன்னு சொன்னீங்க தானே? ஆமா ஆமா, என்னாச்சு? நான் கண்டிப்பா இருப்பேன். அப்படின்னா ப்ளீஸ் இந்த துணி துவைக்க உதவி பண்றீங்களா? எனக்கு துணி துவைக்க தெரியாது. நான் எப்பவுமே துவைச்சதில்ல. அட மறந்துட்டேன், எனக்கு ஆபீஸ் மீட்டிங் இருக்கு, ரொம்ப அவசரம். அட. நீ இத பாத்துக்கோ, நான் அட வந்து நில்லு, கொஞ்சம் கேளுங்க. அட பாத்தீங்களா ரூஹி அக்கா, லவ் மேரேஜா இருந்தாலும் அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் கணவர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி வேலைக்கே உதவ மாட்டாங்க. சொல்ல போனா ரூஹி அக்கா, உங்களுக்கு நல்ல அன்பான பண்பான நல்ல குணம் உள்ள கணவர் கிடைக்கணும். உங்க கஷ்டத்தை பகிர்ந்து சந்தோஷத்தை இரட்டி பார்க்கணும். எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங் வருது, உங்களுக்கு அந்த மாதிரி ஒருவர் ரொம்ப சீக்கிரம் வரப்போறாருன்னு. பார்த்து மெதுவா. பாட்டி, மாமியாரே எங்க போறீங்க? என்னாச்சு? எங்கயாவது கிளம்புறீங்களா? அம்மா, அப்பா, அண்ணா, சொல்லுங்க. பாருங்க, நாங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க. பாருங்கம்மா, பாட்டி பிடிவாதமா இருக்காங்க. நீங்க தான் பேசணும். ப்ளீஸ் பேசுங்க. நான் துவாரகாதீஷ் கோயிலுக்கு போறேன். இந்த வீட்ல நடந்ததெல்லாம் என் மனசு ரொம்ப கஷ்டப்படுத்துருச்சு. கொஞ்ச நாள் கடவுளோட இருந்தா மனசு அமைதியா இருக்கும், வீட்டுக்கும் நல்ல அமைதி வரும். அதனால யாரும் என்ன தடுக்க கூடாது, புரியுதா? ஆனாக்கினான்னு ஒண்ணும் இல்ல, சொன்னேன்ல, யாரும் தடுக்க கூடாதுன்னு. கடைசி தடவையும் நீங்க தடுத்ததால போக முடியல. இதெல்லாமே அதனாலதான் நடந்ததும். பாட்டி, அங்க ரொம்ப வெயிலா இருக்கும். உங்களுக்கு சன்பன் ஆயிட்டா நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, குளிர்காலம் வர காத்திருங்க, அப்ப போங்க. என் செல்லம், நான் சன்ஸ்கிரீன் எடுத்துட்டேன், நீ கவலைப்படாத. அதுவும் இல்லாம கடவுள் எனக்கு இவ்வளவு சிவப்பான நிறத்தை கொடுத்திருக்காரு. எவ்வளவு வெயில் அடிச்சாலும் கருப்பா ஆக மாட்டேன். என் பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு தான் திரும்ப வருவேன். பாட்டி வாங்க, நான் விட்டுட்டு வரேன். இல்ல, நான் போயிடுவேன். எனக்கு இன்னும் வயசாகல. வயசானது உன் அப்பா தான், அவனுக்கு தான் உன் உதவி தேவை. இன்னும் நான் இப்போவும் இளமையா தான் இருக்கேன், ஓடி ஆடி வேலை செய்ய முடியும். என்ன பண்ணணும், இங்க இருந்து டாக்ஸில போய் அப்புறம் ட்ரெயின் ஏறணும். நான் போயிடுவேன், நீ கவலைப்படாத. இல்ல, நீங்க தனியா எப்படி போவீங்க? ஒருவேளை உங்க கால்ல கொப்புள்ள வந்துட்டா, உங்க மனசு மாறதுக்கு முன்னாடி நான் உங்களை ட்ரெயின்ல ஏத்தி விட்டு வர்றேன். அட வேண்டாம், நீங்க இந்த வீட்டோட மாப்பிள்ள, சமர் கொண்டு விடுவான். அத்தை, மாப்பிள்ள இல்ல, நான் இந்த வீட்டோட பையன்தான். என்ன மருமகளே, நினைச்சுக்கோ, கொஞ்ச நாள் மட்டும்தான் போறேன். நான் இல்லைன்னு நீ இந்த வீட்டு எஜமானின்னு நினைச்சுக்காத. எனக்கு தெரியாம பின்னால வீட்டுல ஒரு இலை கூட அசையக்கூடாது, புரியுதா? மாமியாரே, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க திரும்ப வர்ற வரை எல்லாமே அப்படியே தான் இருக்கும். நீங்க விட்ட மாதிரியா இருக்கும். இந்த பலக் ரொம்ப ரூஹியோட சேர்ந்து திரியறா, இது சரியில்லை. இந்த ரூஹியையும் அந்த நாகரையும் சேர்க்க பார்க்கிறா. 2 பேரையும் நிறைய வேலை வாங்கி வேலைக்காரி மாதிரி ஆக்கலன்னா பாரு, வந்துட்டா பெரிய ஜோடி சேர்க்க. ஐயோ, எல்லா துணியும் மண்ணுல விழுந்துருச்சே. இப்போ மறுபடியும் துவைக்கணும். நீ என்னாச்சு அண்ணி? இது எப்ப நடந்தது அண்ணி? தெரியல, கயிறு எப்படி அறுந்துச்சுன்னு. இப்போ எல்லாத்தையும் மறுபடியும் துவைக்கணும். இல்லன்னா பாட்டி என்ன திட்டி உயிரை எடுத்துருவாங்க. பரவாயில்ல அண்ணி, உங்களுக்கு உதவி பண்றோம். ஆமா, கண்டிப்பா. ரூஹி உங்களுக்கு உதவி பண்ணுவா. ஜூஹி, நான் மட்டும் இல்ல, நீ உதவி பண்ணணும். இவங்க நம்மளோட அண்ணி தானே? ஆனா எப்படி இவ்வளவு துணியை துவைக்கிறது?
இல்ல, என்னால முடியாது. என் கைக்கு வலி வந்துடும். நான் இப்பதான் மேனிக்யூர் பண்ணிருக்கேன். நகம் வீணாகிடும். என்ன மன்னிச்சுக்கோ. ஐம் சாரி. ஒரு வழி இருக்கு. இந்த ரூஹி எல்லா இடத்திலும் மூக்க நுழைக்கிறா. சில சமயம் எனக்கு எல்லா பிரச்சனையும் கொடுக்கிறா. கடவுளே, சீக்கிரம் இவளையும் யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா நல்லா இருக்கும். அப்பதான் என்னோட மனசுக்கு சாந்தி கிடைக்கும். தெரியல. நகர் அப்பா இப்ப எப்படி இருப்பாரோ? ஐ ஹோப். அவரோட உடம்பு இப்ப நல்லா இருக்கணும். ரூஹி, சொல்லுங்க பெரியப்பா. நான் நாரு கால் பண்ணேன், அவர் என்னோட போன் எடுக்கல. அவர் எனக்கு கால் பண்ண பேசு. இந்த போனை சார்ஜில் போடு. நான் அப்பாவோட வெளியே கொஞ்சம் நடந்துட்டு வர்றேன். கொஞ்சம் எனக்கு சோர்வா இருக்கு. சரி பெரியப்பா. ஹலோ, அது பிரதீக் பெரியப்பா கால் பண்ணாங்க. நான் ரூஹி பேசுறேன். இல்ல, ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா உங்க அப்பா உடம்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அவர் நல்லா இருக்காரா? இஸ் ஃபைன் நோ. டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரு. நன்றி கடவுளே. உண்மையில டாக்டர்ஸ் தான் எல்லாம் பண்ணாங்க. பாருங்க, நான் சொன்னது சரிதான். பூஜை பண்ணினாலும் அந்த கடவுளுக்கு மனுஷனுக்கு உதவி செய்யறதை விட கஷ்டப்படுத்துறது தான் ஜாலி போல. ஆமா, ஆனா அவர் தான் இப்ப எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாரே. இதுக்கு பின்னாடி ஏதாவது நல்ல காரணம் இருக்கலாம். Anyways, he's fine now. Thank you. அது நீங்க என்ன? அதாவது அம்மா அப்பாக்கு ஏதாவதானா அதிகமா கஷ்டப்படுறது பிள்ளைங்க தான். நாம பெரியவங்களா ஆக ஆக அவங்கள இழந்துடுவோமோன்னு பயம் கூடுது. அதனாலதான் கேட்டேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? I'm fine. Thank you. சரி. அண்ணா, அண்ணா, சமர், அம்மா உங்களை கூப்பிடுறாங்க. போலாமா? எங்க அம்மா அப்பா இப்ப உயிரோட இல்ல. ஆனா கடவுளே, நான் உங்ககிட்ட இதுதான் வேண்டிக்கிறேன். உலகத்துல எந்த குழந்தைக்கும் தன் அம்மா அப்பா இப்படி இழக்க கூடாது. என்னம்மா நீங்களே இப்படி பேசுறீங்க? எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்களே இப்படி சொன்னா நான் என்ன பண்றது? போதும்மா, இத பத்தி எனக்கு பேசவே வேண்டாம். பாருப்பா, இதுவும் அப்பாவோட ஆசை. அதுதான் அவரை உள்ளுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட வைக்குது. இருந்தாலும் வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை துணை தேவைப்படுவாங்க. இருக்கலாம், ஆனா எனக்கு வேண்டாம். நான் முன்னேறணும்னு கூட நினைக்கல. நான் என் குடும்பத்தோட உங்களோட சந்தோஷமா இருக்கேன். நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இது என் முடிவு. மாற போறதில்ல. இதுதான் என் முடிவு. ஐயோ ரத்தன்! அப்பா, 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 ரத்தன்! அப்பா, அப்பா, அப்பா.
அப்பா இந்த நிலைமையில எழுந்திருக்க சொல்லி யாரு சொன்னாங்க? நீங்க ப்ளீஸ் அமைதியா இருங்க. பாருங்க, இவருக்கு டென்ஷன் இருந்தாலும் இவர் ஹெல்த் பாதிக்கலாம். அமைதியா இருப்பா. நான் சில டெஸ்ட் எழுதி தரேன், நாளைக்குள்ள எடுத்துருங்க. சரி, தேங்க்யூ டாக்டர். ஏப்பா என்ன பண்றீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு தெரியும்ல, உங்களை இப்படி வழியில பார்க்க முடியாது. நான் மட்டும் இல்ல, சின்னம்மா, பாட்டி, சமர், அவனி எல்லாரும் கவலைப்படுறாங்க. ப்ளீஸ் சீக்கிரம் நல்லா ஆகிடுங்க. நாகர்பா, நீ இவருக்கு டென்ஷன் வேண்டாம்னு நினைச்சா ஏன் டென்ஷனுக்கு காரணமா நீயே இருக்க? நான் நல்லா ஆகணும்னு நீ நினைக்கிறியா? நான் சந்தோஷமா முன்னாடி மாதிரி சிரிச்சு விளையாடி கவலை இல்லாம மறுபடியும் அப்படி ஆகணுமா? ஆமா அப்பா. அப்படின்னா அப்பாவுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்பா. சொல்லுங்கப்பா. நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சுடு ப்ளீஸ். அப்பா இதை தவிர வேற எதுவும் கேளுங்க, ஆனா இது முடியாது. எனக்கு இதுதான் வேணும். சித்தி ப்ளீஸ், நீங்க அப்பாவுக்கு புரிய வைங்க. அட, என் உயிருக்கு எந்த உத்தரவாதமும் இல்ல. நான் போறதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையை செட் பண்ணணும், உன் வாழ்க்கை பார்த்துட்டு போகணும்னு ஆசை. உடம்பு சரியில்லாத அப்பாவுக்காக இவ்வளவு கூட செய்ய முடியாதா? நாகர்பா, கல்யாண வாழ்க்கைன்னா ஓடும் நீரை போல வாழணும். அதுல தான் புத்துணர்ச்சி இருக்கும். தேங்கிய தண்ணி கூட சாக்கடையா மாறிடும். முன்னாடி போக முயற்சி பண்ணப்பா, இப்போ நேரம் வந்துடுச்சு. அந்த மூடிய கதவை திறந்துடு. உன்னை நீயே விடுதலை பண்ணு. அந்த கதவுல உள்ள பூட்டுகளை உடைச்சிடு. அந்த கதவுகளுக்குள்ள உன்னை அடைச்சுக்கிட்டு இருக்கிறத நிறுத்து. உன்னோட பழைய வாழ்க்கையை மறந்துடு. இப்போ இருக்கிற வாழ்க்கைய வாழ கத்துக்கோப்பா. உங்க சந்தோஷம் என் கல்யாணத்துல இருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்க ரெடி. நிஜமாவா?
அப்பா நீ நிஜமாவே சொல்றியா? நகர்ப்பா, உனக்கு தெரியுமா, இன்னைக்கு நீ எனக்கு வாழ்க்கையில பெரிய சந்தோஷம் கொடுத்திருக்க. பாரு, உனக்காக ஒரு நல்ல பொண்ணா பார்க்கிறேன். உன் வாழ்க்கையை இன்னும் அழகா மாத்தி விடுவா. என் கண்ணே பட்டுடும். இவங்க 2 பேரும் ரொம்ப அழகான ஜோடியா இருக்காங்க. நிஜமாவே நம் ஜூஹிக்கு நகர் சரியான பொருத்தமானவன். இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்க்க எவ்வளவு அழகாக இருக்காங்க. சீக்கிரம் இவங்க 2 பேரோட கல்யாணம் கடவுளோட ஆசீர்வாதத்தால நிச்சயமாகணும். பாட்டி, நீங்க ஏதோ மறைக்கிறீங்க.